குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வத்த குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. வத்த குழம்பு அப்படின்னா கல்யாண வீட்டில் இருக்கிற சுண்டக்காய் வத்த குழம்பு, மணத்தக்காளி காயுடைய வத்த குழம்பு. வத்த குழம்புனாலே டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் கல்யாண வீட்டில் இருக்கிற வத்த குழம்பு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் நம்ம அதை மீண்டும் மீண்டும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சுவை மிக்க ஒரு அருமையான வத்த குழம்புடைய சீக்ரெட்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக கொடுக்க போகிறதுங்க. ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இடையிடையே உங்களுக்கு நோட்ஸ் நிறைய இருக்கும், நோட் பண்ணி தரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அணுகக்கூடிய நன்றிகள். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 தக்காளி, சுண்டக்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மணத்தக்காளி விதை ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பொடி வகைகள்னு எடுத்துக்கிட்டால் இதில் தனி மிளகாத்தூள் எடுத்தால் அவ்வளோ ருசி வராதுங்க. நம்ம சாம்பார் பொடிக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சாம்பார் பொடி ஒரு 6 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சாம்பார் பொடி எடுத்துக்கிறோமோ அதில் பாதி மல்லித்தூள் எடுத்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது சுவைக்கேற்றது, அதை எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை உரிச்சுக்கோங்க, பூண்டு உரிச்சுக்கோங்க, ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், நான் விளக்கெண்ணெய் தான் ஊற்றியிருக்கிறேன். அதில் கடுகு, மிளகு, சீரகம், கூடவே ஒரு 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டிருக்குறேங்க. இதுதான் அந்த சீக்ரெட் நம்பர் 1. கருப்பு எள்ளு போட்டு நல்லா வதக்கிட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் வதங்கினதையும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிங்க. 2 நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாதி வதங்கி முடிக்கிறது நீங்கள் வெந்தயத்தை உள்ளே போட்டுடலாம். வெந்தயத்தை போட்டு ஒரு ஃப்ரை பண்ணலாம். சீக்ரெட் நம்பர் 2, இது முன்னாடியே வெந்தயத்தை போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பாதி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. வெந்தயத்தை போட்டு அது நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதங்குறப்ப அந்த அரோமா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கினதையும் நீங்கள் இந்த வானொலியை எடுத்து வச்சிடலாங்க. வதக்கிறது எல்லாமே இரும்பு வானொலியில் வதக்குனீங்கன்னா டேஸ்ட்டு டபுள் பங்கு இருக்கும். வதக்கின எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க. இப்போ அடுத்தது புளி ஒரு எலுமிச்சம்பழம், 2 எலுமிச்சம்பழம் சைஸில் இருக்கிற புளியை தண்ணீரை ஊற போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வைங்க. இது நல்லெண்ணெய், ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. அதில் மணத்தக்காளி விதையை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. நல்லா பச்சையாக இருக்கிறதுனால வெடிக்கும், கொஞ்சம் தூரமாக நின்றுக்குங்க. அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வெடித்து அந்த விதையெல்லாம் உள்ளே விழுந்துடும், தோல் மட்டும்தான் உங்களுக்கு பச்சையாக தெரியும். அதை மூடி வச்சுருங்க. மணத்தக்காளி விதையை நீங்கள் எண்ணெயில் போட்டதுமே வெடிக்கும், அதனால் கொஞ்சம் உயரமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா வெடிக்காதுங்க. இது 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் மணத்தக்காளி விதை நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்சதுக்கப்புறம் குக்கரை திறந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த சுண்டைக்காயை கொஞ்சம் உள்ளே போட்டிங்கன்னா அது லைட்டாக அது மணத்தக்காளி விதை அளவுக்கு இது ஃப்ரை பண்ண வேண்டாம். இது எனக்கு காஞ்சி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, காய வச்சு எடுத்து வச்சதுனால இது போட்டதையும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். 2 நல்லா வதக்கி ஒரு பிளேட்டில் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது எண்ணெயில் நல்லா வதக்குறதையும் பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். கண்டினியூஸாக சமையலில் அது இருக்கக்கூடாதுங்க. இது சீக்ரெட் நம்பர் 3. இப்போ அந்த மணத்தக்காளி வறுத்ததை எடுத்து வச்சதில் இன்னும் அதுலேயே மீதி இருக்குங்க. அந்த எண்ணெயிலேயே கடுகு, சீரகம், வெந்தயம் 3ஐயும் போட்டு ஃப்ரை பண்ணினதையும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சீரகமும் வெந்தயமும் அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணணும், இப்போ தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. அதில் கடுகு கொஞ்சம் போடுறதுனால அந்த ஊறுகாய்க்கு வரக்கூடிய டேஸ்ட்டு வரும். அதனால் அரைக்கிறதுக்கு நம்ம கடுகும் போட்டிருக்கிறோம், அதே மாதிரி கருப்பு எள்ளும் போட்டிருக்கிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் இது போட்டு தாளித்ததையும் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கினதையும் அந்த புளியை கரைச்சி வச்சுருக்குறீங்களா அதை ஊற்றி அது கூடவே அந்த எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொடி வகைகளையும் உள்ளே போட்டு கட்டி இல்லாத நல்லா கலக்கி விடணுங்க. கட்டி இல்லாத நல்லா கலக்கி விட்டு அடுப்பை கலக்கி விடையில கம்மியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலக்கி விட்டு முடிச்சதையும் அடுப்பை மூடி வைக்கும் போது மட்டும் ஃபுல்லில் வைங்க. இது சீக்ரெட் நம்பர் 4. இப்போ அடுப்பை ஃபுல்லில் வச்சு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் மூடி வைக்கணுங்க. 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததையும்
திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வராமல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த புளியுடைய டேஸ்ட்டில் காரமும் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. திறந்ததையும் இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த விழுதை அப்படியே கொட்டி நல்லா கலக்கி திருப்பி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். நல்லா கலக்கி திருப்பி மூடி வச்சுருங்க. குக்கரை இப்போ வந்து ஃபுல்லில் வைக்கலாம். இப்பயும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதி வர இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, மணத்தக்காளி விதை ப்ளஸ் சுண்டைக்காய் வத்தல், இது 2 எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்குறோம். அதை கொட்டி 2 கிளறி ஒரே நிமிஷம் கொதி வந்துட்டு அடுப்பை நிறுத்திட வேண்டியதுதாங்க. இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. இதை கடைசியாக கொட்டுறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் கல்யாண வீட்டுடைய நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் கல்யாண வீட்டுடைய வத்த குழம்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, நம்ம அப்படியே செஞ்சுருவோம். இவங்க வந்து கடைசியாக கொட்டுறது. அந்த பச்சை பசேர்னு இருக்கிற அந்த மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல் வந்து சர்வ் பண்ணும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. இது வந்து சீக்ரெட் நம்பர் 5. இப்போ அருமையான ஒரு மணத்தக்காளி விதையுடைய வத்த குழம்பு, சுண்டைக்காய் வத்த குழம்பு 2மே தனித்தனியாக செஞ்சாலும் இதே மாதிரி தான் இருக்கும். நான் 2யும் ஒன்றா போட்டு ஒன்றா உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறேன். இதுதான் இந்த சீக்ரெட் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேங்க. இன்னும் ஒரு 2 சீக்ரெட் இருக்குது. இது இந்த லெவலில் எடுத்து வச்சுட்டு இறக்கிட்டிங்கன்னா, இப்போ பார்க்குறது வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை மேலே ஊற்றுனீங்கன்னா இந்த கலருக்கு உங்களுக்கு அழகாக தெரியும். கொதிக்கிற குழம்புல 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இந்த டேஸ்டிக்கு வருங்க. அதே குழம்புல ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அதோடைய கலர் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு அந்த மணத்தக்காளி விதையெல்லாம் வந்து நல்லா குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கருப்பு கலரில் தெரியுங்க. அதே குழம்புல ஒரு வாணலி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முழு வரமிளகா, நீல மிளகாயாக இருந்தாலும் சரி இல்லை குண்டு மிளகாயாக இருந்தாலும் சரி, காம்போட ஒரு 2-3 வரமிளகாயை அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி மேலே கொட்டினீங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கு வரும். இது எல்லாமே தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு 3 சீக்ரெட்டுங்க. இதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டேஸ்ட்டில் செஞ்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சர்வ் பண்ண ஒரு சுவைமிக்க கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது உங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் அனைவருக்கூடிய நன்றிகள். ப்ளீஸ் நியூ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்கள் இந்த சேனலில் உங்களுக்கு வருங்க. கூடவே கொஞ்சம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.